கோயில்பட்டி சொன்னேன்ல, அது நான் இப்போ சும்மா சொன்னேன்க்கா. நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து சென்னை தான். நான் சாக்கு ஃபுல்லாக பணம் இருக்கு, 1 கோடி ரூபா இருக்கு பணம். இதை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா நான் காசு தாங்க. அதெல்லாம் கொண்டு போக முடியாது தம்பி. அக்கா நீங்கள் வச்சிருந்தா உங்களுக்கு நான் 10. இப்போ எங்கள் போலீஸ்காரனா பிரச்சனை வந்து நான் என்னப்பா சொல்ல முடியும்? அதான் நல்லா கொண்டு போக முடியாது தம்பி. நான் 20 லட்சமா கொடுத்துறேன். இல்லை தம்பி, முடியாது தம்பி. பிரச்சனை நாளைக்கு யார் பண்ணி பார்க்க? அதான் நீ பயப்படாதக்கா, பயப்படாது. பிரச்சனை இல்லை, நான் பார்த்து வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணா அக்கா, இது ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு 10,000 ரூபா காசு கொடுக்கணும். உங்கள்கிட்ட தான் காசு இருக்குமா? ஒரு 10,000 ரூபா. அது இந்த காசை நான் எடுக்கக்கூடாது, இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட வந்து நான் கேட்க மாட்டேனா? நான் முடிச்சு வந்துடுறேன். வந்தோன்னு ஒரே பஸ்ஸில் நம்ம ஏறி நம்ம ஒரே பஸ்ஸில் ஏறி நம்ம போயிடுவோம். நீங்கள் யார் சார் நீங்கள் கேட்குறதுக்கு? போலீஸு என்ன மூட்டைண்ணா? சார் 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 ஆயா மூட்டை விற்கிறேன் இல்லையா? அங்க தானே நின்றுகிட்டு இருக்க சொன்னேன். எதுக்கு பணம் மூட்டையை தூக்கிட்டு இங்க வந்தீங்க? ஒரு அறிவு இருக்காதா? 30 லட்சம் சொன்னேன் இல்லையா அக்காவுக்காக? ஒரே வேலை 50 லட்சம். நீ எடுத்து 50 லட்சம் உனக்கு, 50 லட்சம் எனக்கு. என்ன நீ பணமயிறு கொடுத்த துணிமணி வச்சுட்டு ஏமாத்தினாலே நீங்க ஆலமயிரப்பாரு வேலை போல்ட சொல்லுப்பா. மேடா பணம் இருக்கு, மயிருக்கு ஏமாத்திட்டு இருக்கிற நீ என்ன நினைச்சிருக்கிற? அக்கா இது வந்து போல்ட சொல்லுங்க. இது வந்து பணம்லாம்க்கா. நீ என்ன ஏமாத்தி என்ன சொல்லிட்டு வர மொத்தம் வர போவோம். மூஞ்சி முறை உடச்சிரும் பாத்துக்க. நல்லா ஏமாத்திட்டாலே ஊருக்குள்ள வந்துகிட்டு ஏமானது எங்கடா? என் பணம் மட்டும் வரலன்னு வச்சுக்க. என்னடா நீ என்ன ஊர்ல கூப்பிட வர? என்ன நினைச்சிருக்க நீ? பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? அக்கா அக்கா இன்னும் ஒரு 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். காரைக்கால் அமைந்திருக்கும் நம்ம நாகை 360 ஷோரூமுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம புது புது கலெக்ஷன், புது புது ட்ரெண்டிங் ஐட்டம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆஃபர்ஸும் நிறைய வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. லொகேஷன் தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவே எங்களோட அடுத்த முயற்சி. நன்றி. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரோட கான்செப்டோட தான் வந்திருக்கோம். இப்போ அங்க கேமரா அப்படியே திருப்பா. அங்கே உள்ள ஒருத்தங்களை தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். ஒரு பிளான் பண்ணி ஒரு செட்டப்போட பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் லேடி தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். ஆன்டிஸ் அவங்கள தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். அவங்க தான் இந்த கண்டென்ட்டுக்கு வந்து நல்லா கோவப்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்பவே நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவங்க ஓகே ஆக மாட்டாங்க, சாஃப்டானவங்க மாதிரி தெரியாங்க. அண்ணாண்ட உட்காந்துருக்காங்க, ஒரு தனியாக ஒருத்தாங்க பார்த்துறாங்க. கார் நிறுத்துறேன், நீ வண்டி எடுத்துகிட்டு போயிடு. அங்கே பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க போல் இருக்கு. பஸ்ஸு வாரத்துக்கு இல்லாமல் போயிடும். தம்பி அக்கா, கோயில்பட்டி பஸ் வருமா? சரி. சொல்லு தம்பியா. சார் உனக்கு எதுவும் கவனிக்காம வந்துட்டேனா? இரு வரேன். நான் அப்படியே பேசிட்டு வந்தோம்ல. அப்படியா? சரி. நான் கவனிக்கல, இல்லை நான் கொடுத்துட்டு வந்திருப்பேன். பரவாயில்ல, வச்சு தம்பி, வச்சு காசு ஒரு பொருள் கிடையாது, வச்சு தம்பி. அதை பார்க்க இந்தா இது வச்சுக்கோ தம்பி. இந்த மாதிரி ஆனா ஒரு விஷயம் காசு கொடுக்குறா ஓகே, இதை செலவு பண்ணக்கூடாது. வீட்டுல எடுத்தாந்து பத்திரமா வச்சுக்கோ. ஒரு மாசம் கழிச்சு செலவு பண்ணணும். சரி, அதெல்லாம் சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஆனா வந்து காசு இப்ப செலவு பண்ணக்கூடாது, மறந்துடாத போ. சரி பாத்துக்கோ. பரவாயில்ல பாத்துக்கோ. வண்டி எடுத்து பார்த்து ஓட்டிட்டு போ.
நம்ம உதவி ஒருத்தவங்க நல்லது செஞ்சா நமக்கு நல்லது தான் நடக்க போகுது. காசை பெருசா பார்க்க கூடாது. மனுஷ மக்களை தான் நம்ம பெருசா பார்க்கணும். நீங்க என்ன இருக்கா என்னக்கா கோயில்பட்டி தானே? சரி கோயில்பட்டி தாங்க போகணும் நாங்க. விளையாட பஸ் வரும்ல. ஹலோ மாப்பிள, கோயில்பட்டி பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல மாப்பிள, காசு அந்த ஒரு சம்பவம் பண்ணோம்ல. அது இதுல வந்தா கார்ல ஏதாவது வந்தா ரிஸ்க்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, அந்த எலெக்ஷன் காசு தான். எலெக்ஷன் டைம்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்கல்ல, அதுல ஒரு மூட்டை நம்மள்ட்ட தான் இருக்கு. இப்ப பிரச்சனை இல்லை, நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். நான் சொல்றேன் ஐயோ மாப்பிள்ள, இப்ப பணத்தோட நான் வந்துட்டேன் மாப்பிள்ள, நீ இங்க இருப்பேன்னு சொல்லிட்டு. மாப்பிள்ள உனக்கு வந்துட்டு உனக்குள்ள ஷேர் பிரிச்சுக்கிட்டு நான் அங்க வச்சு ஒரு மாசம் உங்க வீட்டுல வச்சிருந்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். இப்ப நைட்டு கிளம்பி வர முடியாது உன்னால. மாப்பிள்ள நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இது எப்படி சேஃப்டி பண்றதுன்னு தெரியலையே. இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டு யாராச்சும் இருந்தா சொல்லலாம். அவங்களுக்கு கூட நம்ம ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு கொடுத்துருவோம். அவங்க வீட்டுல இருந்தா மட்டும் போதும். இது எலெக்ஷன் டைம்ல கொடுத்த காசு தானே, இதை வந்து நம்ம யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனா இப்போதைக்கு நம்ம செலவு பண்ணக்கூடாது மாப்பிள்ள, கணக்குல காட்ட முடியாது. உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா லைன்ல வாயா. இப்ப 10 லட்சம் விட்டு 20 லட்சம் கூட கொடுத்துடலாம் மாப்பிள்ள. இப்போது இதை தூக்கிட்டு போக முடியாது காசை. இப்ப பார்டர் வரும்ல, அங்க செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே இறங்கிட்டு நான் இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பஸ்ல போலான்னு இருக்கேன். மாப்பிள்ள நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. கையில வேற பணம் மூட்டை வேற கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு ரிஸ்க். நீ என்ன அசால்ட்டா சொல்லின்னு இருக்க நீ. சரி மாப்பிள்ள வை. சரி நான் என்னன்னு பாக்குறேன், யாராச்சும் தெரிஞ்சவங்க தான் பிடிக்கணும். நான் பணத்தை வர மூட்டை கட்டுப்பாவுது நம்மளுக்கு. பணம் மூட்டை வச்சுக்கிட்டு எப்படி நான் இருக்கிறது ஒண்ணு வர தெரியாது. கோவில்பட்டியில வர எனக்கு யாரையும் தெரியாது. என்ன பண்றது வர தெரிய மாட்டேது. அக்கா கோவில்பட்டி பஸ் வந்துருமா இப்ப? அக்கா கோவில்பட்டி சொன்னேன்ல, அது நான் சும்மா சொன்னேன்க்கா. நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து சென்னை தான். நானு இது சாக்கு ஃபுல்லா பணம் இருக்கு, 1 கோடி ரூபாய் இருக்கு பணம். இப்ப என் ஃப்ரெண்டு எடுத்துட்டு வர சொன்னான், அவங்க வீட்டுல சேஃப்டியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இது என்னன்னா திடீர்னு பெங்களூர் போயிட்டானா. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. கோவில்பட்டியில எனக்கு யாருக்குமே தெரியாது. நீங்களும் கோவில்பட்டி தான் நினைக்கிறாங்க. இது இப்ப நீ ஒண்ணும் இல்லக்கா, இதை மட்டும் நீங்க உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா நான் காசு தரேங்க. அதெல்லாம் கொண்டு போக முடியாது தம்பி. அக்கா நீங்க வச்சிருந்தா உங்களுக்கு போலீஸ்காரனா பிரச்சனை நான் என்னப்பா சொல்ல முடியும்? அதான் நல்லா கொண்டு போக முடியாது தம்பி. அக்கா இதுல பிரச்சனை வர்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லக்கா. பண்ண முடியாது. நான் கொண்டு போயிட்டு எனக்கு ஆளுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 10 லட்சம் ரூபாக்கா ஒரு பைசா இருந்தாலும் என்னால கொண்டு போக முடியாது தம்பி. அப்படிலாம் இது பண்ண முடியாது. ஆளுக்கு ஏதாவது பிரச்சனை யாரு பார்த்துட்டு இருக்கா? இது எலெக்ஷன் டைம்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டுக்காக கொடுத்த காசு காய்க்குது. எலெக்ஷன் டைம்ல டிஸ்ட்ரிபியூட்டுக்காக கொடுத்த காசு இது. இது வந்து கணக்குல வராத காசு. இது வந்து யாரும் வந்து கேட்கவும் மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க. நான் சென்னையில இருந்து சேஃப்டியா எப்படி கொண்டு வந்தேன் பாச. எந்த பிரச்சனையும் சிக்கலும் கிடையாது. என்னன்னா இந்த காசை இப்போதைக்கு செலவு பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே கவுண்டர்ல வந்துடும். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. உங்க வீட்டுல பழைய துணியோட தனியா சுருட்டி உள்ள வச்சிருங்க. நான் 3 நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு தந்துருவாப்ல. என் ஃப்ரெண்டுக்கு 25 லட்ச ரூபா போகணும். நான் என்ன சொல்லிடுறேன், உங்களுக்கு 10 லட்ச ரூபா தரேன்னு சொன்னேன்ல, நான் 20 லட்சமா கொடுத்துறேன். அதான் போதா நீ வேணா போக. 25 லட்சம் கொடுக்குறேன் செத்ரானி வச்சுக்கிருக்கு. நானே கோயில்பட்டியில யார்கிட்ட கொடுத்தாலும் வச்சுப்பாங்க. போன் வருது, போன் வந்துட்டே இருக்கு. ஹலோ
சரிங்க. ஃபர்ஸ்ட் என்ன கோயில்பட்டியில் இறங்கிட்டு அதே கேட்டனாக்கா அவங்க ஒத்துப்பாங்க. 25 லட்சம் கொடுத்து பத்திரமா வச்சு சொன்னாக்கா வேணாம் இல்லை. இது பண்ணி வீட்டு காப்பி சொல்ல தேவையில்ல. 30 லட்சம் பணம் தராங்க, பணத்தை 3 நாள் வச்சிருந்தா போதுன்னு சொல்ற ஆப்ஷன் யாரு கிடைச்சாலும் வச்சுப்பாங்க. எனக்கு கோயில்பட்டி யாருக்கு தெரியாது, அதனாலதான் நான் பாக்குறேன். சரி இவங்கள்ட்ட நான் பழகிட்டுமே உங்களுக்கும் சரி இதை பார்த்தா கஷ்டப்படுறவங்க மாதிரி தெரியுங்க, சரி ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தேன். அதான் நீ பயப்படாதக்கா, பயப்படாது. இப்ப என்ன பண்ணா இந்த இடம் வந்து சேஃப்டி கிடையாது. இப்போ எனக்கு ரூமுக்கு காசு விடுக்கணும், அங்கதான் ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் அப்படியே எமர்ஜென்சி அங்க இருந்து கார் வந்தார்ல, நான் அப்படியே ஏறி வந்துட்டேன். சரி நான் இதுவரையும் தான் போனான்னு நினைச்சேன். கோயில்பட்டியில பக்கத்துல பார்டர் இருக்குல்ல, சிக்லா போய்டுன்னு சொல்லிட்டு நான் இங்கே இறங்கிட்டேன். ஒண்ணும் இல்லை, அங்க ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுக்கணும். உங்கள்கிட்ட தான் காசு இருக்குமா? ஒரு 10,000 ரூபாய். அக்கா நான் ஆரம்பத்துல சொன்னேக்கா, என்னக்கா மண்டா இருப்பா இதுக்கு இந்த காசுக்கா கணக்குல வந்துருக்கா எல்லாமே. ஒரு மாசம் கழிச்சுதான் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் மாறும், எல்லா பணமும் ரொட்டேஷன் ஆகும், நம்பர்லாம் சேஞ்ச் ஆகும். நான் உன்கிட்ட படிச்சு சொன்னாலும் அதே சொல்றேன். அக்கா இப்ப நான் உன்கிட்ட 30 லட்சம் கொடுத்தா நீ செலவு பண்ணியா உடனே? அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது, உடனே பண்ணக்கூடாது. ஒரு மாசம் கழிச்சு நானே சொல்றேன். நாக்கா நீ இவ்வளவு வெள்ளிந்தியா இருக்கிற, சரி பையில எதையாவது வச்சுக்கிறீங்க? 4000 இருக்கும். 4000 ரூபாயா? இன்னும் ஒரு 6000 ரூபாய் வேணுமே. சரி பரவாயில்ல, நான் கொடுத்துட்டு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நான் சொல்லிட்டு வந்துடுறேன், நம்ம போயிடலாம். நீங்க காசு எடுங்க. ஏன்னா ஹோட்டல்காரரு அடுத்து நம்ம ரெகுலரா தங்குறது, நம்ம பெரிய பணக்காரன் இருந்தாலும் போயிட்டு அவன்கிட்ட போய் கடன் வச்சதா இருக்கக்கூடாது நம்மளுக்கு. அது இந்த காசை நான் எடுக்க கூடாது, இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன். எவ்வளவு இருக்கு? 4000 இருக்கு. அக்கா இன்னும் கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, யாராவது கேட்டனா கேட்க மாட்டாங்க. என்ன ஒரு லேடிஸ் சாக்கு வச்சுட்டு எப்படி கேட்க போறாங்க? நான் போய் குடிச்சு வந்துடுறேன். என்ன இங்க பத்திரமா இருங்க. இங்க மூட்டை நான் எடுத்துட்டு போட்டுமா? நீ பார்த்து போய் இல்ல பத்திரமா? இல்ல கேளுங்களா, இங்க இருக்காதுங்க. நான் இங்க வந்துடும், இங்க சேஃப்டி கிடையாது. எவனாவது அரிசி முட்டை நடக்க தீட்டு ஓட்டானுச்சுக்க, இங்க வந்துருங்க. அக்கா இங்க பாருங்க, பக்கவா சமாளிக்கணும். பேசுனா எதா இருந்தாலும் சரியா? யார் கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஜாமான் ஆமா, பஸ்ஸுக்காரன் கேட்டா கூட சரி சொல்லிடுங்க. வாங்க வா, இங்க அங்க நிக்காதுக்கா, இங்க வந்துருங்க தனியா. ஏன்னா நான் வந்துடுறேன், நான் ஹோட்டலில் போய் காசு கொடுத்து வந்துடுறேன். சரியா? பார்த்துக்கிறீங்களா? பார்த்துட்டு வந்துடுங்க. நான் முடிச்சு வந்துடுறேன். வந்தோன்னு ஒரே பஸ்ஸில் நம்ம ஏறி நம்ம ஒரே பஸ்ஸில் ஏறி நம்ம போயிடுவோம். வெயிட் பண்ணுக்கா, எங்கேயும் போயிடாதீங்க. A few minutes later. அருமானே இங்க என்ன பண்றீங்க? இங்க என்ன பண்றீங்க? சும்மா தானா? நீங்க யார் சார் நீங்க கேக்குறதுக்கு? போலீஸ். என்ன மூட்டைண்ணா? பாட்டில் கரைக்கு. பாட்டில் பொறுக்க வந்தீங்களா? பார்த்தா பாட்டில் பார்க்குற மாதிரி தெரியலையா? பாட்டில் இருந்தா இந்த கீழே மூட்டையாமே மூட்டையை விடு. பாட்டில் இருந்தா இந்த கீழே அடங்க பாட்டில் தான் சார். மூட்டையை கொடுங்க. இல்ல சார். சார் அது ஒண்ணு இல்ல சார். கொடுமா. சும்மா சும்மா இல்ல சார், அது ஒண்ணு இல்ல சார். சார் ஆயா மூட்டை நிக்கிறேன் இல்லையா? பாட்டில் நீங்க துணி மூட்டை போர்வதா இருக்க? இங்கெல்லாம் நிக்க கூடாது. போங்க பஸ் ஸ்டாப் அங்க இருக்கு, போ வீடு போங்க. மூட்டை எடுத்துட்டு கிளம்புங்க, அந்த இடத்துல நிக்காதீங்க, போங்க. அக்கா உங்க அங்க தானே நின்றுகிட்டு இருக்க சொன்னேன், எதுக்கு பணம் மூட்டையை தூக்கிட்டு இங்க வந்தீங்க? ஒரு அறிவு இருக்காதா அக்கா? அக்கா இது பாருங்க,
பணத்தை போய் ஹோட்டல்ல கட்டிட்டான். ஒரு 4000 ரூபாய் சொன்ன 30 லட்சம் சொன்ன இல்லையா அக்காவுக்காக ஒரே வேலை 50 லட்சம் எடுத்து நீ எடுத்து 50 லட்சம் உனக்கு 50 லட்சம் எனக்கு. என்ன நீ பணமயிர் கொடுத்த துணிமணி வச்சுட்டு ஏமாத்திட்டாலே நீங்க ஆலமயிரப்பாரு இல்ல எந்த ஊர்ல வந்து எங்க வந்து ஏமாத்திட்டாலே இதுல அக்கா என்ன நினைச்சிருக்க நீ? அக்கா என்னக்கா என்னடா நீ வச்சுக்கோ துணிமணியை வச்சுக்கிட்டு வந்து இது பணமயிர்னு வந்து ஏமாத்திட்டு இருக்கே நீ. என்னடா இருக்குதுல என்னடா இருக்குது பணமாடா என்ன நினைச்சிருக்க நீ? கோல்டேஷன் போமாடா பணம் இருக்கு மயிர்னு ஏமாத்திட்டு இருக்கிற நீ என்ன நினைச்சிருக்கிற? அக்கா இது பணம் போல கோல்டேஷனுக்கு என்ன பணம்லாங்கா? நீ என்ன ஏமாத்தி என்னடா சொல்லிட்டு வர கோல்டேஷன் வர போவோம். பணத்தெல்லாம் எடுத்து தனியா பதுக்கி வச்சுட்டு நான் பதுக்க வர நீ எனக்கு எனக்கே ரொம்ப அடிக்கலாம் பாக்குறீங்களா? என்னடா நீ பேசுற? மூஞ்சி முறை உடச்சிரும் பாத்துக்க. நல்லா ஏமாத்திட்டாலே ஊருக்குள்ள வந்துகிட்டு ஏமானது எங்கடா? என் பணம் மட்டும் வரலன்னு வச்சுக்க என்னடா நீ என்ன ஊர்ல கூப்பிட வர? என்ன நினைச்சிருக்க நீ? இப்ப பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? அதோ ஏன் போனீங்க? ஓமனை இதான ஓமனை எடுத்துட்டு போறா பணத்தை கூட துணிமணி அதிட்டு வந்து பணம் மயிரண்டு அடக்க நீ ஒரு கோடி இதான் மயிர் கோடி நீ துட்ட போறாம என் மனத்தை குறுக்கியா இல்லையோட என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? அக்கா 1 கோடி வேணாமா? துணிமை இது ஒரு துணிமை அக்கா அங்க ஒளிச்சு வச்சுட்டீங்களா? நான் ஒரு மாதிரி நீ என் துட்ட குறை பண்ணி அப்ப ஏன் 1 கோடி பணம் சொல்றா? இதான 1 கோடி என்ன 1 கோடி நடக்குற? என்ன அப்ப ஏன் மனதுக்கு என்னடா போய் சொல்ல போற? என்னடா சொல்ல போற? கோயில்பட்டி பண்ணல கல்ல போட்டு உங்களுக்கு நான் மண்டை உடைச்சிரும் பாத்துக்க. என்ன நீ வேற அடிச்சிட்டாலே இத அக்கா உங்க வாடா நீ மனசு எதுக்குற? என்ன காசு? என் துட்ட குறா நீ மணல எடுத்து குறா யூடியூப் சேனல் பிராங்க் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். கேமரா எல்லா சைட்லயும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அது காமெடி பேராசைப்பட்டு மக்கள் நிறைய பேர் ஏமாந்து போறாங்க தெரியுதுங்களா? இப்ப சேலத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு தெரியுதா? ஒரு தம்பதி 800 கோடி ரூபாய் ஏமாத்திருக்காங்க. எப்படி ஏமாறுறாங்க? இல்ல பேராசை. எது 1 லட்சம் ரூபாய் தாரணும்னா 8000 ரூபாய் வட்டி தரணும்னா ஏமாத்துறீங்க. இப்ப பாருங்க நம்ம ஒரு பொட்டலத்துல துணியை கட்டி வச்சு ஒரு செட்டிங் பண்றா நீங்க ஏமாந்துட்டீங்க. எல்லாமே காமெடி எல்லாமே ஷூட் ஆயிருக்கு. உங்க பையன் இருக்காங்களா? அவங்கள்ட்ட சொல்லுங்க நாகை 360 யூடியூப் சேனல் சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியும் காமெடி வீடியோ எல்லாம் பண்ணுவோம். இது மாதிரி எப்பயுமே சரி பணத்துக்காக ஏமாறாங்க. ஆமா பணத்தை நீங்க ஏமாறாம இருங்க. உங்க பையன் நீங்க அவன் காசு கட்டாரு பாத்தீங்க. அம்மா பாத்து போங்கம்மா. அம்மா ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டாங்க. அதுவே நமக்கு ஒரு சந்தோஷம். ஏதாவது பெரிய பஞ்சாயத்து ஆயிட்டு பயந்தோம். என்ன சேனல் இது? யூடியூப் சேனல் நாகை 360. உங்க பையன்கிட்ட சொல்லுங்க தெரியும். உங்க பையன் வீட்டுல ஏதாவது சின்ன பசங்க இருந்தா சொல்லுங்க. காலேஜ் படி பையன் யார்கிட்ட சொன்னாலும் தெரியும். நம்ம சேனல் நாகை 360 சொல்லுங்கம்மா. நம்ம வீடியோ வரும். சாரி ஒரு ஆய் காட்டுச்சு. ஒரு ஆய் காட்டுச்சு. எல்லாரும் எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். Facebookல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.